ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி என்னோட ஒரு பர்சனல் லைஃப் சாட்சியை சொல்லலான்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இந்த சாட்சியை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்குரிய டைம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இது என்ன சாட்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் 12th ஸ்டாண்டர்ட் வர நாசரேத்துங்கிற எங்கள் ஊரில் தான் படித்தேன். ஸோ அப்புறம் வந்துட்டு காலேஜுக்கு எங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறப்போ, பிஃபோர் 12th எனக்கு ஒரு MBBS படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ இதர் லைக் ஃபிலிப்பைன்ஸ் ஒரு ரஷ்யா எங்கேயாவது போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஸோ அந்த தாட் அப்படியே போயிடுச்சு, என்னன்னு தெரில. ஸோ இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அது நான் படிக்கலை. ஸோ இங்கே வரணுன்னா அந்த ஸ்க்ரீனிங் எக்ஸாம் இருக்குது. ஸோ அது டஃப், நிறைய பேர் கிளியர் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இப்படி நிறையா இருக்குது. வந்தாலும் அவங்களுக்கு சரியான ரெக்கக்னேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே MBBS படிக்கல, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அந்த டைமில் எப்படியாவது ஃபாரின் போகணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது, ஏதாவது படித்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷன் தான் ஃபாரின் போகிறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, MBBS விட்டால் நமக்கு என்ன நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நர்சிங் படிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்தேன். பட் வீட்டில் நர்சிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய பிரதர் அந்த டைமில் பெங்களூரில் இருந்ததுனால அங்கே வச்சு என்னை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பெங்களூரில் கோர்ஸ் எல்லாம் காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க. அப்போது பர்ஃபியூஷன் டெக்னாலஜின்னு ஒரு கார்டியாக் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் அது. ஸோ அது படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பெங்களூர் போயாச்சு. பெங்களூர் போய் அங்கே போய் ஒரு காலேஜில் லைக் 2-3 காலேஜ்லாம் போய் டொனேஷன்லாம் அதிகமாக கேட்டு வேறு ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணோம். பட் அங்கேயும் டொனேஷன்லாம் இருந்தது அந்த கோர்ஸ்க்கு. ஸோ கொடுத்து தான் ஜாயின் பண்ணோம். பட் இருந்தாலும் 12th ஓரளவுக்கு ரீசனபுளாக நல்ல மார்க் தான் எடுத்திருந்தேன். அரவுண்ட் ஒரு 80% எடுத்திருந்தேன். 950 ஆர் சம்திங் அந்த மாதிரி, 940 ஆர் சம்திங் அந்த மாதிரி எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் 12th ஸ்டாண்டர்டில். ஸோ 80% எடுத்திருந்தேன். பட் இருந்தாலும் அங்கே வந்து மார்க் வந்து யூஸ் இல்லை. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போய் பேருக்கு வைப்பாங்க, ப்ளஸ் டொனேஷன் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ டொனேஷன் கொடுத்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு, பர்ஃபியூஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் 1 month அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கு அஃபிலியேஷன் இல்லை, நீ வந்து வேறு ஆப்ரேஷன் தியேட்டர் இல்லைனா ரேடியோகிராஃபி இது ஏதாவது ஒரு கோர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வீட்டில் கேட்குறப்போ, இல்லை அந்த கோர்ஸ் தான் வேணும், அதுக்காக தான் நம்ம டொனேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ எய்தர் காசை திருப்பி தர சொல்ல, இல்லைனா வேறு காலேஜுக்கு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்க வேறு காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பெங்களூர்லேயே. அங்கே போகிறப்பவே ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்டா இங்கே வந்த, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி சுற்றி ஒரே நெகட்டிவ் ப்ரெஷர் தான். உள்ளே போகிறப்பவே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போச்சு. ஒரு 2-3 months போகுது. எல்லா ப்ரெஷர் எல்லாம் தாண்டி தான் போயிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் அங்கேயும் சொல்கிறாங்க, இங்கேயும் அஃபிலியேஷன் இல்லை. இங்கே செகண்ட் இயர் நீ எடுத்திருக்க அந்த கோர்ஸ் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸில் செகண்ட் இயர் படிக்கிறவங்களே இன்னும் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறாங்க, இங்கேயுமே அஃபிலியேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு போய் சேர்மன்ட்டு எல்லாம் பேசினா, அஃபிலியேஷன் இருக்குது, பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் அப்படிங்கிறாங்க. பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் பெங்களூரில், அதுவும் ஒரு மெடிக்கல் கோர்ஸுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு ஐடியாவே இல்லை அந்த டைமில். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே லைஃப்பை ஓட்டுறேன். செகண்ட் இயர் எக்ஸாம் எழுதாமலே செகண்ட் இயர் படிக்கிறவங்க ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறப்போ பயங்கர ஒரு கஷ்டமாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது, ஏமாந்துடக்கூடாது, ஆல்ரெடி அமௌண்ட்டு கட்டியாச்சு, டொனேஷன் பே பண்ணியாச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அமௌண்ட் இருக்குது, போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு தாட்டில் 1 year ஓடுது. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயோ 1 year வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல, பட் 4 years வேஸ்ட் ஆகி லைஃப்பில் ஒரு இதாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ. ஸோ எக்ஸாம் நான் அந்த டைமில் எழுதலை, ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதலை, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணல, வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அகைன் வந்துட்டு நான் டிஸ்கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ரீசன் சொல்லி நான் வந்துட்டு இது கேட்குறேன், சர்டிஃபிகேட் கேட்குறேன். என்னோடய சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அங்கே. ஸோ சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு சொன்னது நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் நானும் எங்கள் அண்ணனுமா அந்த காலேஜுக்கும் இதுக்குமா நான் அப்படியே அலைஞ்சிட்ருக்குறோம். ஸோ என்னோடய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த காலேஜுக்கு போயிட்டு நாங்கள் கேட்குறோம், இந்த மாதிரி அங்கே ப்ராப்ளமு, சர்டிஃபிகேட் தரமாட்டுறாங்க அப்படின்னு சொன்னப்போ, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போயே நீங்கள் வந்திருக்கலாமே, நீ 2 months வந்திருந்தா கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போமே, எப்படியாவது வாங்கியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நீ இங்கே ஜாயின் பண்ணிக்கோ, இப்போ நீ அகைன் இங்கே ஜாயின் பண்ண அதே கோர்ஸில் நாங்கள் வந்துட்டு உனக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 காலேஜுக்குள்ளேயே ஃப்ராட் பண்ணுறாங்க. ஸோ அகைன் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அதே காலேஜ்லேயே அகெயின் ஃபீஸ் பே பண்ணி, அகெயின் டொனேஷன் பே பண்ணி அங்கே ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இன்னும் சர்டிஃபிகேட் வாங்கின பாடு இல்லை.
டிசம்பர் ஆகுது, நவம்பர் டிசம்பர் ஆயிடுச்சு. ஸோ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் அலைஞ்சிட்டே இருக்கணும், நானும் எங்கள் அண்ணனும். சர்டிஃபிகேட் வாங்க முடியல. பட் எப்படியோ ஃபைனலாக அந்த காலேஜில் அவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட அஃபிலியேஷன் இருந்தது, எல்லாமே இருந்தது, உனக்கு யார் அஃபிலியேஷன் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி, நீ உனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா அந்த சேர்மன் கிட்டே போயிட்டு நீ வந்து இந்த மாதிரி என்கிட்ட அஃபிலியேஷன் இருந்தது, எல்லாமே என்னோடய ஓன் மிஸ்டேக் தான், நான் தான் டிஸ்கன்டினியூ பண்ணேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு வா, உனக்கு இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் எனக்கு அந்த காலேஜில் நான் 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணப்போ நான் பாத்ரூம் வாட்டரை குடிச்சிருக்கேன், குடிக்க தண்ணி இல்லாமல் பாத்ரூம் வாட்டரை குடிச்சிருக்கேன். சாப்பாடில் பீடி, சிகரெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். காக்ரோச் இருந்திருக்கு சாப்பாடில். இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த காலேஜில். பட் இருந்தாலும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட், என்னோடய டின்னர் எல்லாமே ஒரு டீ ஒரு பஃப்ஸாக தான் இருந்துச்சு அந்த காலேஜ் படிக்கிறப்போ. ஸோ எல்லாத்தையும் பொறுத்துட்டு சகிச்சுட்டு இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணியாச்சு. அகெயின் லைக் ஃபஸ்ட்டு என்னை 2 கோர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண சொன்னாங்கல்ல, அதில் ஒரு கோர்ஸ், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, இதை தான் எடுத்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா 1 இயர் வேஸ்ட் ஆகிருந்திருக்காது, அமௌண்ட் போயிருக்காது, எல்லாமே இதாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் சிச்சுவேஷன் கடைசியில் அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்திச்சு. அகைன் ஆப்ரேஷன் தியேட்டர் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அலைஞ்சு இந்த மாதிரி அவங்க லெட்டர் எழுதிட்டு வர சொன்னோன்னே நானும் லெட்டர் எழுதி இந்த சேர்மன் கிட்ட சைன் வாங்க போனால், சேர்மன் யூஎஸ் போகிறாரு நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டாக போய் அங்கே போய் சைன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே போய் அங்கே கொடுத்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, சர்டிஃபிகேட் கையில் இருக்குது, கண்ணில் கண்ணீர் வருது, கொடுக்கவா, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை பெங்களூர் வர்றதுக்கு, பெங்களூரில் படிக்கிறதுக்கு. அகைன் 1 இயர் கூட படித்து முடிக்கல, அதுக்குள்ளே 6-7 lakhs கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். 1 இயரும் போயிடுச்சு, காசும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் சர்டிஃபிகேட் வச்சுட்டு என்ன பண்ணேன்னு தெரில. இங்கேயும் ஃபீஸ் கட்டியாச்சுன்னு சொல்லிட்டு அகைன் போய் சர்டிஃபிகேட் உள்ளே கொடுத்து ஜாயின் பண்ணுறேன். அகைன் நிறைய ரூல்ஸ் இருந்தது அந்த காலேஜில். ஃபஸ்ட் இயர் பாஸ் ஆகலை நான் செகண்ட் இயர் போக முடியாது, செகண்ட் இயர் பாஸ் ஆகலாம், இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். பட் இங்கே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். 1 சப்ஜெக்ட்டு அரியர் வச்சா கூட செகண்ட் இயர் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. அகைன் 1 இயர் வேஸ்ட் ஆகிடுச்சு, திருப்பி நம்ம இன்னும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா படித்தேன். அங்கே ஃபேக்கல்ட்டிஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அமௌண்ட் மட்டும் பே பண்ணுவோம், எதுவுமே இருக்காது. நாங்களே லைப்ரரியிலே உட்காந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி படிப்போம். எக்ஸாம் வந்தது, 40 பேரில் 4 பேர் தான் ஆல் பாஸ் ஆனோம், இல்லை எல்லாருமே அரியர் தான் வச்சுருந்தாங்க. இன்னும் ஆஃப்டர் 6 years ஆகுது இப்போது படித்து முடிச்சு. படிக்க ஸ்டார்ட் பண்ணி 6 years ஆச்சு. ஸோ படித்து முடிச்சு ஒரு 3 years இருக்கும். ஸோ இன்னும் அரியர் எழுதுகிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கடவுள் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 year நான் பட்ட கஷ்டத்தில் எனக்கு லைஃப்னால் என்னென்னு கற்றுக் கொடுத்தாரு கடவுள். ஏசப்பா எனக்கு வந்து லைஃப்னால் என்னென்னு புரிய வச்சார். கஷ்டங்கள்லாம் என்ன, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அந்த ஒரு கோர்ஸ் எடுத்தேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காத கோர்ஸ் தான், பிடிக்காத ஊர், பிடிக்காத காலேஜ். பட் எல்லாத்துலேயுமே ஏசப்பா ஒரு வழியை காமிச்சு அதுலேருந்து ஒரு லைஃப் லெசன்ஸை கற்றுக்க வச்சு என்னை மோல்ட் பண்ணி என்னை உருவாக்கி கொண்டு வந்தார். அப்போது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானே படித்து நானே இது பண்ணேன். ஃபைனல் இயர் எல்லா இயர்லேயும் ஆல் பாஸ் ஆனேன், எதுலேயுமே அரியர் வைக்கல. ஃபைனல் இயரே முடிஞ்சது. யூனிவர்சிட்டி ரேங்கிங் லிஸ்ட் வந்தது. பார்த்தோன்னா எல்லா இயர்லேயுமே என்னோடய டாப் 10 ரேங்கிங் லிஸ்ட்டில் என்னோடய பேர் இருந்தது யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில். ப்ளஸ் ஓவரால் ரேங்கிங் லிஸ்ட்லேயும் 4th ரேங்க் வாங்கியிருந்தேன். என்னோடய ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. டஃப்பாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஓவரால் 4th ரேங்க் வாங்கியிருந்தேன். எனக்கு பிடிக்காதது தான், பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பிடிக்காததுனால படித்ததுனால என்னமோ தெரியல வாங்கிட்டேன். கடவுள் கிருபையில் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமும் எனக்கு அது பிடிக்காததுனால எம்எஸ்சி படிக்கலாமா, எம்பிஏ படிக்கலாமா, எதிர் எம்எஸ்சி படித்து டீச்சிங் போகலாமா, எம்பிஏ படித்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ என்ன பண்ணலான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஸோ அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி கடவுள் நம்மளை இதை படிக்க வச்சுருக்காருனா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவாருன்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் அப்படியே ஸ்டிக் ஆகி அதே பேச்சுலர்ஸ் டிகிரியோட ஒர்க்குக்கு போனேன். அப்போலோவில் ஜாயின் பண்ணேன், இன்டர்ன்ஷிப் பண்ணேன். இன்டர்ன்ஷிப்பில் தான் என்னோடய வேலை நான் என்ன பண்ணணும், நான் எந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கே கற்றுக்கிட்டு அங்கேயும் பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். சீனியர் ஜூனியர் பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் அங்கே அப்போலோவில் ஃபேஸ் பண்ணேன். பாத்ரூமில் போய் அழுத நாட்கள் உண்டு, அப்போலோவில் நிறையா ஃபேஸ் பண்ண நாட்கள் உண்டு.
அங்கேயே எனக்கு ஜாப் ஆஃபர் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அப்போல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். ஸ்பர்ஷன் பெங்களூர்லேயே வேறு ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கே 6 months ஒர்க் பண்ணேன். 6 months ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஈஸ்டருக்கு லீவுக்காக ஊருக்கு வந்தேன். அப்பா சிக்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்டருக்கு ஊருக்கு வந்தேன்னா அப்பா சிக்காக இருந்ததை பார்த்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அப்பாவுக்கு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணி சிஎம்சி அது இதுன்னு சொல்லி நிறையா ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஆச்சு. அப்பாவும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம். ஸோ அப்பாவோட டெஸ்டிமோனி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் அந்த டெஸ்டிமோனியை நான் லிங்க்கை கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அப்பாவுக்காக ஊருக்கு வந்தேன். 6 months ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 6 months ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ 1 year ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அப்பா அப்படி சிக்காகி இதுக்கப்புறம் நான் பெங்களூரே போகலை. அப்பா கூட ஒரு 8 months இருந்து அப்பா கூடவே இருந்து நான் பார்த்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது வர்றது, சிஎம்சி, வேலூர், திருநெல்வேலி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்பா கூடவே இருந்து. அப்புறம் அப்பா இறந்துட்டாங்க. ஒரு 2 years ஆகுது இந்த டைமில். அப்புறம் அம்மா தனியாக இருக்கிறாங்களே, என்னோடய பிரதர்ஸ் எல்லாம் அப்ராடில் இருக்கிறாங்க. ஸோ அம்மா தனியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணலான்னு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன் திருநெல்வேலியில். டெய்லி மார்னிங் 6 மணிக்கு கிளம்பிட்டு நைட்டு 8-8:30 வருவேன். நைட்டு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். மார்னிங் சாப்பிட்டுட்டு கிளம்புறதோட சரி. இப்படி தான் இருந்துச்சு. டெய்லி ட்ரெயினில் போகணும், ட்ரெயினில் வரணும், ட்ரெயின் இல்லைனா பஸ்ஸு, பைக்கு, ஷிஃப்ட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்காது. ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு ப்ராப்ளம் இருக்கும். அங்கேயும் பாலிடிக்ஸ் இருந்தது. ஸோ பைக்கில் போகணும், கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அம்மாக்காக 1 year சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தேன். சரி அம்மா அதுக்கப்புறம் உன் லைஃப்பை பாருன்னு சொல்லி அப்ராட் ட்ரை ட்ரை பண்ணாங்க. நம்மளோட மெயின் எய்மே அப்ராட் போகணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. படிக்கிறப்போ எப்படியாவது போயிடணும், இங்கே இருந்தால் இந்தியாவில் இருந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு வேல்யூ இல்லை, அப்ராட் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கிறேன். இங்கிலாந்து யூகேயில் இருக்கிறேன். ஸோ இங்கிலாந்து யூகேயில் எப்படி வந்தேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், IELTS எக்ஸாம் எல்லாம் கோச்சிங் போவாங்க. நான் கோச்சிங் போகாமல் 1 month நானே ப்ரிப்பேர் பண்ணி, அப்பா இருக்கிறப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த IELTS வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யூகேக்கு செப்பரேட் IELTS எழுதணும்னு சொன்னோன்னே அகெயின் யூகே IELTS நான் வேலைக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ டைமில் நான் ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்ததுனால இடையில கிடைக்கிற ஃப்ரீ டைமில் உட்காந்து படிப்பேன். ஹாஸ்பிட்டல்லே படிப்பேன், உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்படி எப்படிமா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணோம், இந்த யூகே கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன். அதை அப்ளை பண்ணி அது ஒரு 3 months எடுத்தது கிடைக்கிறதுக்கு. அதுவே பெரிய மிராக்கிள். ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அது பண்ணணும், எல்லோரும் நமக்காக ரெஃபரன்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும், அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. எல்லாத்தையும் ஏசப்பா கரெக்டாக நடத்தி கொடுத்தாரு. ஒவ்வொரு டைமும் திருநெல்வேலியில் ட்ரினிட்டி சர்ச்சுன்னு ஒரு சர்ச் உண்டு, அங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணுவேன். லைக் வேலைக்கு நைட் டியூட்டினா 7 o'clock நைட் டியூட்டினா 6 மணி 5 மணிக்கு நாசரத்தில் ட்ரெயின். ஸோ 5 மணிக்கு கிளம்பி போயிட்டு 6 மணிக்கே போய் சேர்ந்துருவேன். 6 to 7 அந்த சர்ச்சில் இருப்பேன். 7க்கு டியூட்டிக்கு போவேன். அப்போது சர்ச்சில் ஒவ்வொரு டைமுக்கும் நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணி நன்றி சொல்லி அழுது ப்ரேயர் பண்ண நாட்களை நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன், யூகேயில் இருக்கிறேன். சிகரெட் இருந்த சாப்பாடு, பாத்ரூம் தண்ணியை குடித்து, பிடிக்காத கோர்ஸை படித்து 1 year வேஸ்ட் ஆகி 6 lakhs கிட்ட போய் வித்தவுட் ஃபினிஷிங் ஃபஸ்ட் இயர், பிஃபோர் ஃபினிஷிங் ஃபஸ்ட் இயர் வந்து 6 lakhs கிட்ட போய் அப்புறம் இங்கே வந்து இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் இங்கே நான் ஓகே, நம்ம படித்ததுக்கு, நம்ம பொறுத்ததுக்கு, நம்ம MSc பண்ணாமல் MBA பண்ணாமல் நம்ம கடவுளில் ஒரு நோக்கம் இருக்குன்னு நினச்சி நான் God has a plan அப்படின்னு நான் விசுவாசித்ததுக்கு அவரோட பிளானை எனக்கு காமிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி நீங்களுமே, நம்ம எல்லாருமே நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, நமக்குன்னு ஒரு பிளான் இருக்குதுன்னு நம்ம விசுவாசித்து அது என்னென்னு ப்ரேயர் பண்ணோன்னா நமக்கு எட்டாததும் அறியாததுமான உயரத்தில் கொண்டு வைப்பார் அவர். அதாவது எனக்கு கிடச்ச வாக்குத்தத்தம் என்னென்னா, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய். இந்த இயருக்கு எனக்கு கிடச்சது என்னென்னா, உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை நடக்க பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருந்தார் வாக்குத்தத்தம். ஸோ அந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு நிறைவேறி இருக்குது. இன்னும் எனக்கு அறியாத எட்டதுமான உயரத்தில் கடவுளை நான் உயர்த்த போகிறாரு, நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த சாட்சியை சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருக்கேன். பிகாஸ் லைக் இது லென்த்தியான சாட்சி. கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னேன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். அதனால் நான் இதை கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த சாட்சியை ரொம்ப நாளாக பகிரணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் இருந்து 1 year நான் சம்பாதிக்கிற சேலரியை இங்கே 1 monthல சம்பாதிச்சிட்ருக்கேன். லைக் வீக்லி 7 days எனக்கு 4 days தான் ஒர்க்கு, 3 days லீவு.
ஸோ மந்த்லி பார்த்திங்கன்னா 16 days தான் ஒர்க்கு. அந்த 16 days நான் ஒர்க்கு போகிறதுனாலேயே அந்த 16 days நான் ஒர்க் போகிறதுனால இந்தியாவில் நான் 1 year ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை இங்கே ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்தளவு இது எனக்கு பெருமை இல்லை, நத்திங் டு ஷோ ஆஃப் ஆர் எனிதிங். ஸோ இந்த மாதிரி கடவுள் நான் உயர்த்தி வச்சுருக்காரு. நான் அதுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், என் சாட்சியை பகிர்ந்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.